இந்திரஜித்து தடுத்து நிறுத்தினான். மகா வேகசாலிகளான வானரர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பல பாணங்களாலே தாக்கப்பட்டு உடல் புண்பட்டு போனார்கள். மேகக்கூட்டத்தால் ஆகாயமே அப்படியே இருளாக்கப்பட்டது. அந்த இருளான மேகக்கூட்டத்தாலே எப்படி சூரியன் தெரியாததாக ஆகிவிடுகிறதோ அதை போல இந்திரஜித்தை இவர்களாலே பார்க்க முடியவில்லை. உடனே இந்திரஜித்து பார்த்தான். போரில் வெற்றி பெற்றவனான இந்திரஜித்து அவர்கள் கையிலே அகப்படவில்லை. ராமலக்ஷ்மணர்களை அவன் லட்சியமாக கொண்டு உடலினுடைய அங்கங்களை துளைக்கும் பாணங்களை தொடர்ச்சியாக பிரயோகித்து கொண்டு வந்தான். அந்த சமயத்திலே ராமலக்ஷ்மணர்களைத்தான் அடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இந்த வானரங்களை எல்லாம் பெரிதாக அவன் கணக்கிலே கொள்ளாமல் அவர்களையெல்லாம் ஏமாற்றிக்கொண்டு பெருப்பெருத்த பானங்களினாலே ராமலக்ஷ்மணர்களை அவன் நலியத் தொடங்கினான். அப்போ என்னாச்சுன்னு சொல்கிறார் பாருங்கோ 8வது ஸ்லோகத்தாலே. அதாவது நாகபாஷ பந்தத்திலே நிரந்தர சரீரௌதௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ கிருத்தேனேந்திரஜிதா வீரௌ பன்னகைஹி ஷரதாம் கதைஹி. போர் ஆவேசத்தில் இருந்த இந்திரஜித்து அம்பு உருவத்தில் தோன்றிய சர்ப்பங்களாலே, அதை பார்த்தா அம்பாட்டமாக இருக்குது, பல சர்ப்பங்களை தூக்கி தூக்கி போட்டா போல இருக்குது. அந்த சர்ப்பங்களாலே வீரர்களும் சகோதரர்களுமான ராமலக்ஷ்மணர்கள் இடைவெளியற்ற உடலினர் ஆயினர். அப்படின்னா நன்னா நாகபாசத்தாலே அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக, அந்த நாகபாசத்திற்கு வசப்பட்டவர்களாக ஆயினர். நாகபாசத்தாலே கட்டப்பட்டார்கள். அதுக்கு மேலே சுக்ரீவன் முதலியோர் துயரம் அடைந்தார்கள். சாதாரணமாக பல பேருக்கு என்ன தோன்றும்னா, ஒரு 5 நாள் நிகழ்ச்சியாக இதை கொடுத்துருக்கா, யுத்த காண்டத்தை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கா, ரொம்ப சுலபமான தலைப்பாக இருக்குன்னு நினச்சிருப்பா. நான் அப்படி தான் நினச்சிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு காண்டம் தானே, 5 நாள் தான். அதனால் 5 நாளில் ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். சுலபமாக சொல்ல முடியாது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நீங்கள் சுவாரஸ்யமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ன பிற தகவல்களோடு சேர்த்து தான் சொல்லணும். இதை சுலபமாக சொல்ல முடியாது. இப்போ ஸ்லோகத்தை படிச்சுட்டோ ஒரு ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனால் அது ரொம்ப ட்ரை சப்ஜெக்டாக தான் இருக்கும். முக்கியமான பகுதிகளைத்தான் நீங்கள் எடுத்தெடுத்து சொல்ல வேண்டும். இன்னொன்றும் நவமான புதுசான சில விஷயங்களையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தான் யுத்த காண்டம்ங்கிறது சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைனா சண்டை போட்டாங்கிறதுல பெரிய சுவாரஸ்யமாக நம்மளால் எதையும் சொல்லவே முடியாது. சுவாரஸ்யமாக ஸ்ரீராமாயணத்தில் ஒரு பகுதியை சொல்ல முடியும்னு சொன்னால் அப்பெருமை சுந்தர காண்டத்துக்கு தான் உண்டுன்னு உலகறிந்த விஷயம். அது ஒன்றும் புதுசாக சொல்லவே வேண்டாம். அந்த பாக்கியம் எந்த மகானுபாவருக்கு கிடைச்சதோ தெரியல. அடியனுடைய தலையில் யுத்த காண்டம் தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் யுத்த காண்டத்தை பற்றி பேசிடுவோம். இந்திரஜித்தாலே அடிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே ராமலக்ஷ்மணர்கள் கொல்லப்பட்டார்கள்ங்கிற செய்தியே பரவிவிட்டது. நாகபாசத்தாலே கட்டப்பட்டவர்கள், அவர்கள் கட்டுண்டு கிடந்தார்கள், அவர்கள் கிட்டத்தட்ட போயாச்சு. சாதாரணமாக சில பேரை பற்றி சொல்கிறோம் இல்லையா, வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எடுத்தால் அவர் கிளம்பிடுவார்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். டாக்டர்கள்லாம் சொல்லிவிட்டா, நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ எடுத்துடுறோன்னு சொல்லிவிட்டா, அது வெண்டிலேட்டர் இல்லை, உசுரேன்னு அர்த்தம். அவள் எடுத்துடுறேன்னு சொல்கிறது எதை? நீங்கள் ஓன்னு சொல்லுங்க, ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நாங்கள் எடுத்துடுறோங்கிறான். அதை போல் நாகபாசத்தாலே கட்டுண்டு கிடந்த போது இந்திரஜித்து பெருசாக எல்லா ராட்சசர்கள்லையும் என்ன சொல்லிகிட்டே போயிட்டான்னா, வேலை முடிஞ்சு போச்சு, ராமலக்ஷ்மணர்கள் முடிந்து விட்டார்கள், நாம் இனிமேல் கவலையப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு அந்த பிரியமான செய்தியை தந்தையிடமும் சொல்லுகிறான், ராவணனிடத்திலும் போய் சொல்லுகிறான். எதிரிகள் இருவரும் கொல்லப்பட்டார்கள். கடைசியில் பாருங்கோ, தத்ர ராவணமாசீனம் அபிவாத்திய கிருதாஞ்சலிஹி ஆச்சச்சக்ஷே பிரியம் பித்ரே நிகதௌ ராமலக்ஷ்மணௌ. போனா இந்திரஜித்து அப்பாவை வணங்கினான், அபிவாதனம் எல்லாம் பண்ணினான், கையை கூப்பினான். அதுக்கு மேலே சொல்கிறான், ராமலக்ஷ்மணர்கள் அவர்கள் முடிந்தார்கள். உடனே ஆசனத்திலிருந்து அப்படி துள்ளி குதித்தானாம். ராவணன் ரொம்ப சந்தோஷத்தோட துள்ளி குதித்து மாறுபுற தழுவிக்கொண்டான். அவனை நன்னா அணைத்து கொண்டான். நீ இந்திரஜித்துன்னு உனக்கு வெறுமையாக பேர் வச்சிருக்கேன், மேகநாதா என்ன ஆச்சரியமான காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு வெகுவாக அவனை கொண்டாடிவிட்டு உடனடியாக ராவணன் போட்ட கட்டளை என்ன தெரியுமா? ஏற்கனவே நான் ஒரு பொய்யான மாயாசிரஸை சீதைக்கு காண்பித்தேன், அது என்னமோ ஒரு மாதிரியாக தெரிஞ்சுனுட்டா, இன்னும் ராமனுக்கு ஒன்றும் ஆகலைங்கிறத புரிஞ்சுனுட்டா, இந்த தடவை நிச்சயமாக ராமலக்ஷ்மணர்கள் மாண்டார்கள்ங்கிற செய்தி பிள்ளையே வந்து சொல்லி இருக்கிறான், இது சீதைக்கும் தெரிய வேண்டும் என்பதாக சொல்லி அங்கே சீதையை துன்புறுத்துகின்ற அரக்கிகளிடத்திலே நீங்கள் வலுக்கட்டாயமாக வேணும் சீதையை புஷ்பக விமானத்திலே உட்கார வைத்து அவளை அழைச்சிண்டு போய் ராமலக்ஷ்மணர்கள் கிடக்கிற நிலையிலே அவளுக்கு காட்டிடுங்கோள்
அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல சீதையை அவர்களும் அழைத்து கொண்டு அந்த விமானத்தில் திரிஜட்டையும் கூட இருக்கிறாள். இது எத்தனை பெரிய நன்மைன்னு பாருங்க. அதாவது எல்லா கஷ்ட காலத்தில் கூட ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுமா போலே பிராட்டிக்கு விபீஷணனுடைய குடும்பம் அங்கே நன்மை பயக்கிற குடும்பமாக கூடவே இருந்தார்கள். சீதாதேவி விமானத்தில் திரிஜட்டையோடு கூடவே சென்றாள். இது எப்படி சொல்றா? விமானேனாபி சீதாது கத்வா திரிஜட்டயாசக ததர்ஷ வானராணாம் து சர்வம் சைன்யம் நிபாதிதம். வானரப்பட முழுவதும் தோல்வியுற்று கிடப்பதை பார்த்தாள். இந்த பக்கம் அரக்கர்களை பார்த்தா அவள்லாம் துள்ளி குதிச்சுட்டு இருக்கா, சந்தோஷத்திலே எக்காலமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் வானர சைன்யத்தை பார்த்தா பேச்சு மூச்சே காணும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மே 4ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ சொல்லியிருக்கா. கார்த்தால எல்லா ஆஃபீஸும் பரபரன்னு இருக்கும். எல்லா பார்ட்டி அலுவலகங்களும் எந்தெந்த கட்சி அலுவலகமாக இருந்தாலும் கார்த்தால பரபரன்னு இருக்கும். ஒரு 11 மணி 11:30 மணி 12 மணி தாண்டட்டும், ஏதாவது 1 2ல் 1 வெறிச்சோடி காணப்பட்டது அப்படின்னு செய்தி வந்துடும். ஒன்றும் பட்டாசு சத்தம் இருக்காது, வாங்கி வச்ச இனிப்பெல்லாம் எங்கே உள்ள ஒழிச்சு வச்சான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இன்னொரு பக்கத்தில் ஓஹோன்னு கொண்டாடிகிட்டே இருப்பா. ஜெயிச்சவா கொண்டாட போகிறா, தோத்தவா அங்கே ஒருத்தர் கூட கிடைக்கவே மாட்டான். மீடியாவில் பேசுறதுக்கு கூட அந்த இடத்துல ஆள் இருக்கவே இருக்காது. அதுக்கு முன்னே ஒரு மணி இன்னும் தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் தகவல் அது வந்துருத்துன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறச்சேவே கொஞ்சம் சால்ஜாப்பாக பேசிகிட்டே இருப்பா. வருங்க இன்னும் தகவல் இது பெரிய இது வித்தியாசம் இல்லை, 17,000 ஓட்டு வித்தியாசம் இருக்கும். அது சொல்கிறச்சே பெரிய வித்தியாசம் இல்லை. இதற்கு முன்பு ஒரு முறை அப்படின்னு ஆரம்பிப்பார். சரி, இவர் இப்போவே சப்பு கட்ட ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு அப்போவே புரிந்து கொள்ளலாம். அதை போல சீத்தை பார்க்கிறாள். ஒரு பக்கம் இந்த வானரங்கள் எல்லாம் அவர்கள்லாம் ஒன்று அப்படியே துவண்டு கிடக்கிறார்கள் கீழே, தோல்வியின் விளிம்பிலே அவர்கள் இருப்பதை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு பக்கம் இந்த ராட்சசர்களை பார்த்துட்டா அவர்கள் அத்தனை பேரும் மிகுந்த உற்சாகத்தோடே இருக்கிறார்கள். அரக்கர்கள் உற்சாகத்தோடு இருப்பதையும் அது சொல்கிறார் பாருங்க. பிரஹிருஷ்ட மனசாப்பி ததர்ஷ பிஷிதாசனானு வானராம்சாப்பி துக்கார்த்தானு ராமலக்ஷ்மண பார்ஸ்வதா. ராமலக்ஷ்மணர்களுக்கு பக்கத்திலே அந்த வானரங்கள் செய்வதறியாது அந்த கையறு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அவள் ரொம்பவே உடைந்து போனாள். அவள் என்னென்னலாம் மேலே பேசுகிறா தெரியுமா? என்னை பார்த்தவர்கள்லாம் ஜோசியர்கள்லாம் எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்களே, நீ இப்படி இருப்பாய் அப்படி இருப்பாய் என்றெல்லாம் சொல்லப்பட்டதே. சாமுத்ரிகா லக்ஷணம் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வருணித்திருக்கிறதோ அப்படியே இருக்கின்ற அந்த சர்வவித லக்ஷணங்களும் அமையப்பெற்ற ஒரே பெண் பிள்ளை நீதான் என்னை பார்த்து சொன்னா, இப்படி இருக்கிற பெண் பிள்ளை வெகு காலத்திற்கு சுமங்கலியாக இருப்பாள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ அவள்லாம் பொய் சொல்லிட்டாளா? ஜோதிஷ சாஸ்திரமே பொய்தானா என்று அவள் சொல்லும் வார்த்தைகள் அதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்கார். அதுக்கு மேலே திரிஜட்டை அவள் தான் ரொம்ப ஆச்சரியமா அவள் ஆஸ்வாசப்படுத்துகின்றாள். அவள் சொல்கிறா, இல்லை ராமலக்ஷ்மணர்களை நான் பார்த்தேன், அவள் என்னமோ போயிட்டா போலலாம் எனக்கு ஒன்றும் தோன்றலை, இன்னமும் நிச்சயமாக உயிர் இருக்கிறது என்று நான் உறுதியாக சொல்லுவேன். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர்களை பார்த்தா ஆயுள் முடிந்து உயிரிழந்த மனிதர்களைப் போல தெரியவில்லை. பிராயேண கத சத்வானாம் புருஷானாம் கதாயுஷாம் திருஷ்யமானேஷு பக்திரேஷு பரம்பவதி வைக்கிருத்தம். என்ன பார்த்தாலே தெரிகிறது, அவர்கள் நிச்சயமாக இன்னமும் இருக்கிறார்கள், இவர்கள் உயிரற்றவர்களாக இருக்க முடியாது. அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு அவளை பார்த்து கையை கூப்பிட்டா பிராட்டி. எத்தனை ஆனந்தத்தோடே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இதமளிக்கின்றன அப்படின்னு கையை கூப்பிட்டு அவள் சொல்கிறா, கிருத்தாஞ்சலி ருவாச்சேதமேவம் அஸ்த்விதி மைதிலி. நீ சொன்னபடியே ஆகட்டும், நீ சொன்னபடியே இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பக விமானத்தை திருப்பி சீதையை திரும்பவும் திரிஜட்டை அழைத்து கொண்டு போகிறாள். இதுக்கு மேலே நடந்தது பாருங்க. கொஞ்ச நேரத்தில் ராமனுக்கு பிரஜை வந்துருத்து. ராமன் கொஞ்சம் பிரஜை உற்றார். அப்படி அசைஞ்சார். வானரங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கா. பரவாயில்லையே, இவர் ஏதோ எழுந்துக்கிறார் போல் இருக்கேன்னு நினச்சிண்டா. எழுந்துட்டு லக்ஷ்மணனை பார்த்துட்டு கதற ஆரம்பிச்சுட்டார். அவர், லக்ஷ்மணன் இப்படி கிடக்கிறானே, நான் ஊருக்கு போய் அவன் தாயாருக்கு என்ன பதில் சொல்லுவேன், என் தாயாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னமா அனுப்பிச்சு வச்சா சுமித்ரா தேவி. லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணுன்னு தயங்கி சுமித்ரா தேவி கிட்ட போய் சொல்கிறார், நான் காட்டுக்கு போகலான் இருக்கேன். அவருக்கு பயம். அம்மா என்ன சொல்லுவா, எங்கள் அம்மா இருந்தான்னு சொல்லுவா, அவங்க அம்மா என்ன சொல்லுவா, அவனை தானே காட்டுக்கு போக சொன்னா, நீ இந்த பைத்தியமா சொன்ன வார்த்தை கண்ணு இங்கேயே பத்திரமா உள்ளே இரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற இருந்தாலும் சொல்லுவள். ஆனால் சுமித்ரா தேவி அழகாக வார்த்தை சொல்லிட்டா, நீ பிறந்ததே வனம் போவதற்காகத்தான், நன்னா போயிட்டு வான்னா. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டா, ராமன் நடையழகிலே மட்டும் கண் வைக்காதேன்னா. ஸ்ரீராமாயணத்தில் இந்த தாயார்கள் ஒரு கைகேயை தான் நாம் பெருசாக பார்த்துட்டோமே தவிர, கௌசல்யாதேவி சுமித்ரா தேவி. கௌசல்யாதேவி கிட்ட ராமன் போய் சொல்கிறான், 2 விஷயத்தை சொல்லணும். பரதன் தான் நாடாளப் போகிறான், நான் வனம் போக போகிறேன். ராமன் எவ்வளோ கெட்டிக்காரர் பாருங்க. எடுத்தடுப்பில் நான் காட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதை சொல்லக்கூடாது.
அம்மா என்னன்னு தெரியல, அப்பா திடீர்னு தன் முடிவை மாற்றினுட்டார். என்ன மாற்றினுட்டார் அப்படின்னு கேட்டால் கௌசல்யை, இல்லை எனக்கு பதிலாக பரதன் தான் நாடாளப் போகிறானாம். கம்பர் ரொம்ப அழகாக எழுதினார். கௌசல்யாதேவி என்ன தெரியுமா சொல்லிட்டா, நல்ல முடிவெடுத்தார் உன் தகப்பனார். ராமா சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதே, உன்னை விட பரதன் ரொம்ப ரொம்ப நல்லவன். இது கௌசல்யாதேவி சொன்ன வார்த்தை. உன்னை விட அரசுரிமை, அதாவது அரசுக்கட்டிலில் ஏறுவதற்கு பரதன் மிக மிக தகுதியானவன். ஆனால் அதில் ஒரே ஒரு குறை தான் நான் பார்க்குறேன்னா. என்ன குறை? மூத்தவன் இருக்கிற போது இளையவன் முடிசூடுவதுங்கிறது இந்த குடியிலே இல்லாத ஒன்று. நம் குடும்பத்தில் இது வரைக்கும் அது நடந்ததில்லை. அது ஒன்று தான் நெருடலாக இருக்குது. அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னார், நான் காட்டுக்கு போகணும். அப்போ உடனே அவள் துள்ளி குதிச்சா, கோவம் வந்துடுத்து, அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது, எல்லாம் இயல்பு, அதெல்லாம் ஏற்பட்டது. கௌசல்யாதேவி அப்படி உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்தினாளா? அதை போல சுமித்ராதேவி காட்டுக்கு போகிறேன்னு உடனே, நன்ன போயிட்டு வா, நடையழகிலே மட்டும் கண் வைக்காதே. அவர் கேட்டார், ஏன் பார்த்தா என்னன்னார். ஐயோ பைத்தியமே, நீ நடையழகில் கண்ணை வச்சுட்டியானா என்னம்மா நடக்கிறார் அப்படின்னு நீ நின்றுடுவே, மோகித்து போய் விடுவாய். அவர் 14 வருஷம் முடிச்சுன்னு வந்துடுவார். 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சுன்னு வந்துடுவார். நீ அப்படியே ஆகான் நம்மாழ்வார் 3 மாதம் மோகித்து கிடந்தார் போலே நீயும் மோகித்து கிடந்து விடுவாய். நாகபாசத்தில் கட்டுப்பட்டா நாம் வெளியில் வந்துடலாம். ஆனால் பகவானுடைய சௌந்தரியத்தில் நாம் ஆழங்காற்பட்டு விட்டோம்னு சொன்னால், அதனால தான் பகவத் கைங்கரியத்துக்கு சௌந்தரியமும் விரோதின்னா. பெருமாளை பார்த்துண்டெல்லாம் கைங்கரியம் பண்ணவே கூடாது. பார்த்தா உண்மையாக பார்த்து அவர் அழகாக பார்த்துட்டோன்னா நமக்கு கைங்கரியத்தில் புத்தியே செல்லாது. நம்மளே நமக்கு தெரியாது, மறந்து போடுவோம். நாம் ஸ்ரீரங்கத்தில் அதுக்கு தான் 2 தூண்கள் வச்சுருக்கா பாருங்க, திருமணத்தூண்னு பேர். 2 பக்கம் 2 தூண் இருக்கும். அது பல பேர் தப்பாக அர்த்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஒருத்தர் சொன்னார், ஏன் திருமணத்தூண்னா அதை கட்டினா கல்யாணம் ஆகும்னார். அதை கட்டிட்டுனா நீர் கட்டிக்கலாம், கல்யாணம் ஆடு. ஒரு பெண்ணை கட்டிக்கலாம், அதை கட்டிக்கிறதுன்றாள், கல்யாணத்தையே கட்டிக்கிறதுன்னு தானே சொல்கிறா. அதனால் சாமானிய மக்கள் சொல்கிறச்சு என்ன என் பெண்ணை கட்டிக்கிறியான்னு தான் கேட்குறாள் இல்லையோ. அதனால் திருமணத்தூணை கட்டிண்டா கல்யாணம் ஆடுன்னு. திருமணத்தூண்னா மணம்னா சுகந்தம், நறுமணம், ஆமோதம்னு சொல்லுவார்கள். அந்த பெருமானுடைய நறுமணத்தை நம்மளவிலும் கொண்டு வந்து சேர்க்கிற ஸ்தம்பங்கள். பகவானுடைய அந்த நறுமணத்தை அந்த தூண்கள் நம்மிடத்துல கடத்துகின்றனவாம். அது எதுக்கு 2 தூண் அந்த இடத்துல வச்சுருக்கான்னா, சுமாராக 156 ஏக்கரில் அமைந்திருக்கிற பெரிய திருக்கோயில். பாரத தேசத்திலேயே பெரிய திருக்கோயில் ஸ்ரீரங்கநாதனுடைய ஆலயம்தான். உலகத்திலேயே அது ஏதோ அங்கோர் வாட்டுக்கு அப்புறம் இந்த கோயில் தாங்கிற 2வது பெரிய கோயில். அது விஷ்ணுவாலயம், இது விஷ்ணுவாலயம், ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆலயம். உலகத்திலேயே பெரிய கோயில்ன்றாலும் இல்லையோ, அத்தனை பெருசாக இருக்கா? இருக்குது. ஆனால் அந்த கர்ப்ப கிரகம் கருவறை கிட்ட போங்கோ, அத்தனை சிறிய இடத்த எங்கேயும் பார்க்கவே முடியாது. அது என்ன இவ்வளோ பெரிய கோயிலை கட்டுட்டு இந்த இடத்துல என்ன கஞ்சத்தனம்னா, ரொம்ப பார்த்து தான் வச்சுருக்கா. நீ அங்கே வரச்சே பெருமானை பார்க்குறது. நான் கேட்டேன், இந்த தூண் வேறு எதுக்கு நடுவில்னா, நீ விழுந்துடாமல் சேவிக்கிறதுக்குன்னா. அவன் அழகில் மயங்கி விழுந்துட்டியானா என்ன பண்ணுறது? மாயோனை மணத்தூணே பத்தி நின்று என் வாயாரவென்னுக்கொலோ வாழ்த்தும் நாளே அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருக்கார். அப்போ ராமன் தான் சொல்கிறார், அந்த சுமித்ராதேவி லக்ஷ்மணன் புறப்படுறச்சே நீ நடையழகில் கண் வச்சு விடாதே, நன்னா கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பினாளே. இப்போ அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பரத சத்ருகுனால் சேர்ந்து இருப்பா. என்னை பார்த்த உடனே என்ன நினைப்பா? நாங்கள் 2 பேரும் அப்படி பத்திரமா ஜாக்கிரதையாக ஒருத்தர் காப்பாற்றின்னு இருக்கோம். இந்த மாதிரி காட்டுக்கு போயிட்டு அவனை தொலைச்சிட்டு வந்திருக்கேன்னு என்னை பார்த்து நினச்சிக்க மாட்டாளா? நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இதெல்லாம் சொல்கிறார் அவர். புகழ்பெற்ற பரதனிடமும் சத்ருக்னனிடமும் எவ்வாறு நான் வார்த்தையாடுவேன்? என்ன வார்த்தை சொல்லுவேன்? கதம் வக்ஷ்யாமி சத்ருக்னம் பரதம் ச யசஸ்வினம் மயாசக வனம் யாத்தோ வினாத்தேன கதப் புனஹா. அவன் இல்லாமல் நான் மட்டும் எப்படி திரும்பிச் செல்வது? சுமித்ரையின் கடுஞ்சொற்களை என்னால் சகித்து கொள்ள முடியாது. பிள்ளை இழந்துட்டு அவன் என்னென்ன பேசுவாளோ அதெல்லாம் என்னால் கேட்க முடியாதே என்று பலவாறாக இவ்விடத்திலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது யாருக்கும் என்ன சமாதானம் சொல்கிறது, என்ன பேசுவது என்பதே தெரியவில்லை. அந்த சமயத்திலே அந்த இடத்திலே ஹனுமான், ஜாம்பவான், அதற்கும் மேலே கோலாங்கூலத்தினுடைய தலைவனாயிருக்கக்கூடிய வானரன் கவாக்ஷன் இவாள்லாம் சேர்ந்து கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலே நாகபாசத்திலிருந்து எங்கனம் விடுதலை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லப்படுகிறது. எதிர்பாராத வானர மன்னன் சுக்ரீவன் புதல்வன் அங்கதனை பார்த்து, இது எதிர்பாராத ஒரு காரணத்தால் ஏற்பட்டது என்று நான் நினைக்கவில்லை. இந்திரஜித்து ஏதோ ஒரு மாயத்தை இவ்விடத்திலே செய்திருக்கிறான் அப்படின்னெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு, அதற்கும் மேலே லக்ஷ்மணனை எழுப்பும் விறகறிந்து அந்த வழியை அவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கு மேலே காப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். அப்படியே முயற்சி செய்யப்பட்டு லக்ஷ்மணனும் ரொம்ப ஆச்சரியமாக அவர்களாலே அவ்விடத்திலே காணப்பட்டவனாய், விழித்து கொண்டவனாய், அவனும் மேலே சரியாக தயாராக எழுந்து நின்றான்கிற அந்த சரித்திரம் மேலே சொல்லப்படுகிறது. ஆக நாகபாசத்தாலே கட்டுண்டு கிடந்தவர்களான
இருவரும் திரும்பவும் பழையபடியே உற்சாகத்தோடே அவர்கள் மேலே ராவணனோட யுத்தம் செய்வதற்கு உறுப்பான அந்த தகுதியை பெற்றார்கள். தூம்ராக்ஷன்கிறவன் சண்டை போடுகிறான். தூம்ராக்ஷனுடைய வதம்ங்கிறது அது நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு மேலே வஜ்ரதம்ஷ்ரன்கிறவன் அவனும் சேருகிறான். வஜ்ரதம்ஷ்ரனுடைய வதமும் நிகழ்த்தப்படுகிறது. இப்படி அளவு கடந்த ராட்சசர்கள் அவர்கள் அனைவரும் வருகின்றார்கள். அகம்பனன்னு வருகிறான். இந்த அகம்பனனை பற்றி முக்கியமாக ஒரு செய்தி சொல்லியாக வேண்டும். கம்பனம்னா நடுக்கம்னு அர்த்தம். கம்பம் அப்படின்னா நடுக்கம்னு அர்த்தம். அகம்பனன் நடுக்கமில்லாதவன் அர்த்தம். அவனை பற்றி வேடிக்கை என்ன சொல்லுவான்னா, 14,000 மரக்கரைகளை பெருமான் முடிச்சாரோ இல்லையோ, கரதூஷணாதிகளை முடிச்சப்போ இவன் ஒருத்தனை தான் விட்டார். இவன் ஒருத்தன் தான் தப்பிச்சு ஓடி ராவணன் இடத்துல செய்தி எல்லாம் சொல்கிறான். ராவணன் அதை கேட்டுண்டே ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? நீ மட்டும் எப்படி தப்பிச்சு வந்தேன்னு கேட்டான். 14,000 பேரை கொன்னவன் ஒன்றை மட்டும் எப்படி விட்டான்னால், இது ராமன் திருவுள்ளத்தால் ஏன் தெரியுமா விட்டுட்டார்? செய்தி சொல்கிறதுக்கு ஒருத்தரை விட்டு வைக்கணுமோ இல்லையோ, அதுக்காக விட்டுட்டார். ஆனால் எங்கோடி என் படித்தேன் நம்ம வேடிக்கையாக சொன்னானா, அங்கே எங்கோ ஒரு மூலையில் ஒரு சேலை கிடந்தது, அதை எடுத்துன்னு சுற்றின்னு ஓடி வந்துட்டேன், ஒரு பெண்ணுன்னு என்னை விட்டுட்டான் போல் இருக்குன்னா அந்த மாதிரி தப்பிச்சு வந்திருக்கான். அப்போ நடுக்கமில்லாதவனுக்கும் நடுக்கத்தை பரிசளித்திருக்கிறான் பெருமான். அந்த அகம்பனன் தான் ராவணனுக்கு துர்போதனை செய்கிறவனாகவும் இருந்தான். நீ வஞ்சித்தேனும், ஏதாவது ஒரு வஞ்சனையான வழியில் கூட சீதையை பலாத்கரித்தேனும் நீ அவளை அழைத்து கொண்டு வர வேண்டும், அடைய வேண்டியது என்று சொல்லப்பட்டவன். அந்த அகம்பனனுடைய வதம் அதுவும் நிகழ்த்தப் பெறுகிறது. அதையும் காட்டுகிறார்கள். அதற்கு மேலே பிரஹஸ்தன், அந்த பிரஹஸ்தன்கிறவன் போரிடுகிறான். பிரஹஸ்தனோட யுத்தம் நடைபெறுகிறது. பிரஹஸ்தனும் மாண்டான். 58வது சர்க்கத்திலே யுத்த காண்டத்திலே பிரஹஸ்தன் மாண்டான்கிற சரித்திரம் சொல்லப்படுகிறது. ராவணனே வருகின்றான். இந்த இடத்துல ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த அந்த யுத்தத்தை பற்றி சொல்ல வேண்டும். சுக்ரீவன் ராவணனை பார்த்தவுடனே இவனை விடக்கூடாதுங்கிற அபிப்பிராயத்தோடு பெரிய யுத்தத்தை அவனோடே செய்கிறான். இது சாதாரணமாக ஆரம்பத்திலேயே வருகிற ஒரு யுத்தம்தான். சுக்ரீவன் பார்த்துட்டு ராவணன் பேரில் ரொம்ப கோபத்தோடு பார்த்த வேகத்தில் போய் 2 பேரும் பெரிய யுத்தத்தை போடுகிறார்கள். அதை எப்படி வர்ணிக்கிறான்னா, ஒரு இடத்துல ஒரு சோறு வைக்கப்பட்டிருக்கிறது, 2 பேருக்கும் ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை அடைவதற்காக இருவரும் சண்டையிட்டு கொள்ளுகிறா போல அத்தனை ஆவேசத்தோடு அவ்விருவரும் சண்டையிட்டு கொண்டார்கள். 2 பேரும் பரஸ்பரம் நன்னாத்தான் அடிச்சுக்கிறா. ஒரு கட்டத்தில் ராவணன் சுக்ரீவனை நன்னா தூக்கி வீசி அடிச்சுடுறான். கீழே கிடக்கிற சுக்ரீவனை பார்த்து ராமன் சொல்கிற வார்த்தைகள் பொன்னே போல் பொறிக்க தகுந்த வார்த்தைகள். அந்த வானரங்களிடத்தில் கூட எத்தனை வாஞ்ச அன்பு ராமனுக்கு இருக்கிறதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பல பேர் எப்படி இருப்போம்னால், நமக்கு ஒரு காரியம் ஒருத்தர் பண்ணித்தராருன்னு வச்சுக்கோங்க. அவர் பண்ணித்தரார், நம்ம காரியம் ஆச்சுன்னா அவர் எப்படி கழற்றி விடுவதுன்னு தான் பார்த்துட்டு இருப்போம். ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம். தேவர்களே பகவானோட அப்படித்தான் விவகாரம் பண்ணுறா. காரியம் ஆணுன்னா காலை பிடிச்சிருவாளாம். வேலை ஆச்சுன்னா நன்றி சொல்கிறது கூட ஆள் இருக்க மாட்டாங்கிறா. அடுத்த தடவை எதனா பிரச்சனை வந்தால் கூப்பிடுறோம் அப்படின்ட்டு போடுவாளாம். நன்றிங்கிற வார்த்தை கூட வாயிலிருந்து வராது. ஆனால் ராமன் சுக்ரீவனை பக்கத்தில் வைத்து கொண்டு சொல்லுகிறான், இத்தனை காயப்பட்டிருக்கியே, நீ என்னத்துக்கு இன்றைக்கி அவசரப்பட்டு வேக வேகமாக ஓடோடி போய் அவனோட போய் நீயே சண்டை போட்ட? பல வீரர்களை அனுப்பி இருக்கலாம், பிற்பாடு தேவைப்பட்டால் நீ போயிருக்கலாம். நீ முக்கியமான வீரன். நீ கூட இல்லைனா எனக்கு பரதன் தேவையில்லை, லக்ஷ்மணன் தேவையில்லை, சத்ருகுணன் தேவையில்லை. அவ்வளவு ஏன், உன்னை இழந்து ஒரு சீதை பெறப்படுவாளாயின் அந்த சீதையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சுக்ரீவனை பார்த்து வசந்த வார்த்தை சொல்கிறார். இதை புரிய வைக்கிறதுக்கு அடியன் ஒரு சரித்திரம் சொல்கிறது உண்டு. கிரிக்கெட் பார்க்குறவாளான்னு தான் நன்னா தெரியும். இப்போது அவர் பெருசாக ஆடுறதில்லை. நமக்கு உலகக்கோப்பையெல்லாம் 2011 வாங்கி கொடுத்தார். அணி தலைவராகவும் இருந்தார். அவர் ஆரம்ப வீரராலாம் வரமாட்டார். முதல்ல சில பேர்லாம் ஆடுவா, ஓப்பனர்ஸ்னு 2 பேரை அனுப்பிச்சி வைப்பா. அதில் ஒருத்தர் போனார்னா ஃபஸ்ட்டு டவுன்னு ஒருத்தர் வருவார், செகண்ட் டவுன்னு ஒருத்தர் வருவார், தேர்ட் டவுன்னு ஒருத்தர் வருவார். சில அணிகளில் பார்த்தோன்னா கேப்டன் ஓப்பனராக கூட இருக்கலாம், இல்லை 1ஆம் டவுனோ 2ஆம் டவுனோ உடனடியாக வரவராக கூட இருக்கலாம். ஆனால் இவர் எங்கே இறங்கிட்டு இருந்தார்னால் கிட்டத்தட்ட பந்து வீசுகிறவர்களுக்கு மேலே தான் இருப்பார் இவர். கடைசியில் கீழேந்து எண்ணி பார்த்தா 4வது பேராக இருக்கும், மேலேந்து எண்ணி பார்த்தா 4வது பேராலாம் இருக்காது, கிட்டத்தட்ட 7வது 8வது பேராக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் அத்தனை பேருக்கும் என்னென்னா, இவர் இருக்கார், ஆட்டத்தை முடிச்சு கொடுத்துருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படி ஒன்று ஓஹோன்னு முடிச்சு கொடுத்தாரான்னு தெரியாது. ஆனால் சில ஆட்டங்களை முடிச்சு கொடுத்துருக்கார், முடிச்சு கொடுக்காத கிடையாது. அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். ஏன் 2015 நடந்த உலகக்கோப்பையில் அவர் ரன் அவுட் ஆன உடனே தான் எதிரணிக்கே ஒரு தெம்பு வந்தது. அது அவர் இருக்கிற வரைக்கும் சரி, அவர் எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துருவார் போல் இருக்கு, ஜெயிச்சு கொடுத்துருவார்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்,
அவர் ஒரு நாள் திடுதுப்புன்னு முதல் இடத்துக்கே வந்துட்டாருன்னா இவன் என்னத்துக்கடா இப்போ வந்தாங்கிற கேள்வி தான் எழும். அவரிடம் அதுதான், அந்த இடத்துல தான் அவர் நல்லா செட் ஆகிருக்கார். கடைசியில் அப்படி டப்பு டிப்புன்னு காட்டினாரா, இந்த பக்கம் 2 6 அந்த பக்கம் 2 6 அடித்தாரா, ஆட்டத்தினுடைய போக்க மாற்றினாரான்னா அதை செய்வதிலே தான் அவருக்கு சாமர்த்தியம் அதிகம். இதே அவர் திடுதுப்புன்னு முதல் பால் வந்துட்டார், நானே பார்த்துக்கிறேன் ஓப்பனிங்னு இறங்கி அடி வாங்கிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க, ராமன் சுக்ரீவனை பார்த்து சொன்னது நீ அவராட்டம் இருக்க வேண்டாமான்னு கேட்டான். நீ 7ஆவதா 8ஆவதா ஒரு காட்ட வேண்டி இருக்க, நீ என்னத்துக்கு முதல்லையே போனேன்? இப்போ பாரு இத்தனை சிரமப்பட்டு விழுந்திருக்கிறாயே, உன்னை பார்ப்பதற்கே மிகவும் சிரமமாக இருக்கிறதே அப்படின்னு ராமன் கதறுகிறான். சுக்ரீவனை பார்த்து அவன் வெகுவாக அழுகிறான். அப்புறம் சுக்ரீவன் தேறி வருகிறான். அதுக்கு மேலே ராவணனுடைய வருகை அது சொல்லப்படுகிறது. அடுத்தது தான் முக்கியமாக கும்பகர்ணன். அவனை பற்றி சொல்லணும் இல்லையோ, காது கும்பத்தை போல கலசத்தை போல இருக்கிறவன் கும்பகர்ணன். கும்பகர்ணனுடைய வருகை அப்படின்னால் கம்பராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்திலேயே கும்பகர்ணனை பற்றிய வருணனம் வந்துடுறது. என்ன வருணனை வருது அப்படின்னால், சூர்பனகை இந்த கரண் முதலானோரை கூப்பிடுறாளோ இல்லையோ, இந்த மாதிரி காதையும் மூக்கையும் அறுத்துட்டா யாராவது வாங்கோன்னா உடனடியாக யாரும் வரல போல் இருக்கு. அப்போ அவள் என்ன சொல்கிறா, நீங்களும் கும்பகர்ணனை போல தூங்கி போயிட்டீங்களான்னு கேட்குறான். அப்படின்னா கும்பகர்ணன் கொஞ்சம் அங்கே பழித்துரைக்கப்பட்டிருக்கிறான், இகழ்த்துரைக்கப்பட்டிருக்கிறான். தூக்கத்திலேயே இருக்கிறவன்கிறத அங்கேயே அவள் சொல்லிட்டா. அப்போ கும்பகர்ணன் அவர் ஏதோ பெரிய தவமெல்லாம் இயற்றினார், எனக்கு எதிரில் எந்த தேவனும் இருக்கக்கூடாது, எனக்கு எதிரில் ஒருத்தனும் நிற்கக்கூடாதுன்னு வரம் கேட்க போனவன் வாயை தவிர என்ன சொல்லிட்டார், எப்பவும் நான் நித்திரையிலே இருக்க வேண்டியதுன்னு கேட்டுட்டான். அப்படியே ஆகட்டும்னு கொடுக்கப்பட்டது. அதனால் நன்ன தூங்குறவரவர் அந்த கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணனை பற்றி விபீஷணன் ராமனிடத்திலே அவன் விளக்குகிறான். கும்பகர்ணனை சிரமப்பட்டு எழுப்பியாய்த்து அந்த கும்பகர்ணன் வருகிறான். கும்பகர்ணன் சொல்லிட்டே வரான். ராவணனுக்கு நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பார்த்தான், கேட்பதா இல்லை, இருந்தாலும் பார்த்து கொள்ளுகிறேன்னு வருகிறான். கம்பர் ரொம்ப அழகாக பாடுவார், உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்னு காண் எழுந்திராய் எழுந்திராய். அவனை எழுப்புறாளோ இல்லையோ, நீ தான் போகணும், வேறு வழியே இப்போ தெரியல, நீ தான் நிச்சயமாக போய் ராமனோடைய சண்டை போட்டு வெற்றியை நமக்கு பரிசளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டதோ இல்லையோ. சரி ஆகட்டும் அப்படின்னு அவனை மெதுவாக எழுப்புறா. அது கம்பர் எப்படி எழுப்புறார் பாருங்க, உறங்குகின்ற கும்பகர்ண தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனே உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண் எழுந்திராய் எழுந்திராய். மாய வாழ்வுனா என்ன அர்த்தம்னா, எப்பவும் இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான் மாய வாழ்வு. எப்பவும் இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கோமே. யக்ஷ பிரஷ்னத்தில் யக்ஷன் ஒரு கேள்வி கேட்குறான் யுதிஷ்டரனை பார்த்துட்டு, கிமாச்சரியம், ஒரே கேள்வி தான், பல கேள்வியில் அது ஒரு கேள்வி. ஆச்சரியம் எதுன்னு கேட்டான். அவன் அழகாக பதில் சொன்னான், அஹன்யஹனி பூதானி கச்சந்தீக யமாலயம் சேஷாகா ஸ்தாவரத்வம் இச்சந்தி கிமாச்சரியமதப்பரம்னு கேட்டான். தினந்தோறும் பல பேர் போகிறத பலரும் பார்த்துட்டு தான் இருக்கா, பார்த்தாலும் கூட தங்களை என்னமோ இங்கே சாஸ்வதமாக இருக்க போகிறவான்னு நினச்சிட்டு இருக்காளே, இதை விட ஒன்று ஆச்சரியம் உண்டான்னு கேட்டான். அதுதானே இப்படி சொன்னேன், இன்றைக்கி போனவரே பார்த்துட்டு நாளைக்கு போக போகிறவர் அழறாருன்னா. அறிவாளிகள் சொல்கிறச்சே எப்படி சொல்கிற, ஒருத்தர் அழுதுன்னு இருந்தாருன்னா அவர் இன்றைக்கி போனவர், நீ நாளைக்கு போக போகிறவன், அவ்வளவுதான வித்தியாசங்கிறா. இந்த உண்மை இந்த மருமம் அறிந்தவன் உணர்ந்தவன் அவன் ஒருபோதும் கலங்குவதில்லை. கீதையில் கண்ணனும் அதை தான் சொல்கிறார். இப்போ நம்ம உடம்பை பாருங்கோ, ஒரு 40-45 வயசுக்கு உடம்பு இந்த நிலைமை எனக்கு அடைஞ்சிருக்குன்னா அவ வயசுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. பிறக்கரைச்சே நாம் இப்படியே இருந்தோம், பிறக்கரைச்சே நாம் இருந்த நிலைங்கிறது வேறு. அதுக்கப்புறம் வளர வளர ஒரு 11 வயதுன்னு வந்தபோது என்ன ஓட்டம் எல்லா இடத்துக்கும் ஓடி இருக்கும், எத்தனை மாடிப்படி எத்தனை அனாயாசமாக ஓடுறதும் இறங்குறதும் ஏறுறதும் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி சேரில் உட்காந்துட்டு ஒரு 75 வயசுக்கு ஒருத்தர் அப்படியே தன்னை பார்த்துக்கிறார். அது நானான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது, வரதா இல்லையா? அதுக்காக நம்ம தினந்தோறும் இப்போ பார்த்தாலும் கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருக்கோமா? இந்த உடம்பு அப்போ இருந்த மாதிரி நடுவில் இல்லையே, நடுவில் இருந்த மாதிரி இப்போ இல்லையே. ஏன் அழறது இல்லைன்னா இது உடம்போட இயல்புங்கிறத நாம் புரிஞ்சுட்டு இருக்கோம். உடம்புக்கே 2 அழகான பேர் வச்சா பாருங்க, தேகம்னு ஒரு பேர், சரீரம்னு ஒரு பேர். வளர்றதுனால தேகம்னு பேர் வச்சா, அழியறதுனால சரீரம்னு பேர் வச்சா. இது ரெண்டுமே உடம்புல நடக்கிறது, வளர்றதும் நடக்கிறது, அழியறதும் நடக்கிறது. நாம் ஏன் வருத்தப்படுறது இல்லைன்னா, சுவாமி இது உடம்போட இயல்பு சுவாமி, அப்படித்தான் பறக்கிறச்சே இருந்த மாதிரியே இருக்குமா, வளர வளர தேய்மானங்கிறது இருக்குத்தான் இருக்கும். அப்போ அதை அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போய்டுறோம். அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை பற்றி பெருசாக நாம் கவலைப்படுறதில்லை. இப்போ இது எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், எப்படி நீங்கள்லாம் இந்த உடம்பை பார்த்துட்டு இது இப்படித்தான், இது இயல்பு, இதுதான் மாறிண்டே தான் இருக்கும்னு ஜஸ்ட் லைக் தட் அதை விட்டுடுறீங்களோ, அதை பற்றி கவலைப்படுறது இல்லையோ, அதை போல் ஞானிகள் என்ன தெரியுமா பண்ணுறா, இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டால் இன்னொரு உடம்பை பிடிச்சிக்க போகிறது, ஜஸ்ட் லைக் தட் அது நடக்கத்தான் போகிறது, அதை பற்றி ஏன் கவலைப்படணும்
ஆனால் நமக்கு மட்டும் அதை பற்றின மட்டும் பயம் உண்டு. ஐயோ இதை விட்டுட்டு இன்னொரு இடம்னா அது என்ன மாதிரி இருக்குமோ தெரியல, அதுவாது கொஞ்சம் பெட்டராக வந்தால் தேவலாம் அப்படிங்கிற அபிப்பிராயம்லாம் இருக்கும். பெட்டராக வருமானு தெரியாது. பல பிறவிகள், கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு ஒரு முறை தான் மனித பிறவியே நமக்கு தரப்படுமா. சும்மாலாம் வரச்சே போச்செல்லாம் மனித பிறவியெல்லாம் கொடுத்துட்டே இருக்க மாட்டாளாம். அதுக்கு எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள்லாம் நம்ம காத்திருந்தா தான், ரொம்ப ஆண்டுகளாக எடுத்து போட்டிருக்க அவரை கூப்பிடுங்க இப்போ மனிதனா பிற அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னமும் தங்களுடைய பிறப்பிற்கான காலத்தை எதிர்நோக்கி கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் ஆங்காங்கே ஒட்டி கொண்டிருக்கிற அந்த நுண்ணிய உயிர் ஆன்மா இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு அளவே கிடையாது, எத்தனைன்னு சொல்லவே முடியாது. அதாவது அந்த கர்மம் பக்குவம் அடைவதற்காக காத்திருக்கின்றன. அந்த காலம் வரும்போது தானே அது கீழே இறங்கி வர முடியும். அப்போ தான் அது காலம் இறங்கி வரணும். அதுக்கப்புறம் ஆன்மா இறங்கி வரணும். கர்மகதிக்கு சேர, கர்மத்திற்கு சேர என்ன உடலை பரிகிரகிக்கணுங்கிறது முடிவு செய்யப்படும். இத்தனை நடக்கிறது. ஏன் இது கூட நீங்கள் பாருங்களேன், ஒரு உயிர் எப்படி தோன்றதுங்கிறத ரொம்ப அழகாக உபனிஷத்தெல்லாம் எப்படி வர்ணிக்கிறது. பெரிய மழை, அப்போ ஆங்காங்கே ஒட்டின்னு இருக்கிற இந்த ஆன்மாவெல்லாம் அந்த மேகக்கூட்டத்தை மேகத்திரளை சென்று அடைய வேண்டும். மழையாக பொழிஞ்சு அந்த மழையோடு கூட ஆன்மா கீழே இறங்கி வர வேண்டும். அது சசியங்களுக்கு எங்காவது நிலவெளி, அதாவது வயல்வெளி, அந்த மாதிரி இடங்களை சென்று அடைய வேண்டும். அந்த இடத்துல ஏதோ எலி சாட்டு கொடுத்து, பாம்பு சாட்டு கொடுத்து, வேறு ஏதாவது பூச்சி சாட்டு கொடுத்துனா ஆத்மா அங்கேயே அந்த இடத்துலையே அது தன்னுடைய கதியை மாற்றிக்கொண்டு எங்காவது சென்று விடும். இன்னொன்று மேலேருந்து விழச்சேவே திடீர்னு காத்தடிச்சுது, அப்படியே அந்த வயல்வெளியில் விழாத வெளியில் எங்கேயோ போய் விழுந்து கொடுத்தோன்னா திரும்பவும் காத்துன்னு தான் இருக்கணும். எவ்வளோ இருக்குது பாருங்க. ஒரு நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் 800 கோடி ஜனங்கள் இருக்காளே, நீர் சொல்கிற மாதிரியா வந்திருக்கா, இவ்வளோ பேர் இருக்காளேன்னா இருந்தாலும் அது அதிசயம்தான். மேலேருந்து வரச்சேவே சிதறி போய் எங்காவது ஒரு மூலையில் விழுந்து கொடுத்தோன்னா திரும்ப போய் அந்த மேகத்திரளில் போய் ஒட்டுண்டு திரும்ப மழையாக வரச்சே வரத்துக்கு அது இன்னும் எத்தனை கோடி யுகங்கள் ஆகுமோ யாருக்கும் தெரியாது. கீழே வந்த பிற்பாடு நன்னா அறுவடையாகி அதுக்கு மேலே அது அன்னமாகி வெளியிலே வர வேண்டும். அதை ஒரு புருஷன் உண்ண வேண்டும். அது இருக்குது. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் சில பருக்கையெல்லாம் கீழே இறையிறதுன்னு உண்டோ இல்லையோ, அப்படி இறையிறச்சு அதோடு போயிடுத்துனா இவர்கிட்டயே வரலையே அது. அதனால தான் ஒருத்தர் கேட்டார், கஷ்டப்பட்டு ஒரு பெண்மணி கேட்டால், ஒரு பிள்ளையை பிரசவிப்பது நாங்கள் சிரமப்பட்டு எங்ககிட்ட இருந்தால் குழந்தை வெளியில் வருது, ஆனால் இனிஷியல்னு வந்தால் அப்பா பேர் இருக்கே, ஏன் அப்படின்னால் ஒரு உயிர் கருவாவதற்கு 12 மாதங்கள் பிடிக்கும். 2 மாதம் அப்பா கிட்ட இருக்கும், 10 மாதம் அம்மா கிட்ட இருக்கும். இவனிடமிருந்து தான் அவளிடத்துல அனுப்பப்படுகிறதுங்கிறார். அப்போ 2 மாதம் இங்கே இருந்துட்டு அங்கே போகிறது பாருங்கோ. இவர் சாப்பிட்ட சாப்பாடு அந்த ஆன்மா அது வழியாக இவரிடத்துல வந்து அவளிடத்துல அது கடத்தப்பெற்று அதுக்கு மேலே தான் உண்டாகிறதுனால், ஒரு புருஷன் பிறப்பதற்கு இத்தனை பெரிய ப்ராசஸ் தேவைப்படுறதுனால், கண்ணன் கீதையில் தான் சொன்னார், இந்த தேகத்தை பற்றி வருகிற மாற்றங்களை பற்றி ஒருத்தர் எப்படி கவலை கொள்வது இல்லையோ, அதை போல உடலை மாறி மாறி அடுத்தடுத்த ஜென்மங்களில் எடுத்துக்கிறத பற்றியும் ஞானிகள் கவலைப்படுறதில்லை. நாம் உடல் அளவோடு நின்றுட்டோம். அதாவது இந்த உடலில் வர ஒரு உடலில் வர மாற்றங்களோடு நின்று விட்டோம். அவர்கள் உடலாக பல்வகை மாற்றங்கள் ஓரோரு பிறவியிலும் ஏற்படுறது பாருங்கோ. ஞானிகள் அதை பற்றியெல்லாம் கவலையே படுறதில்லை அப்படின்னு கீதையில் சொல்கிறார். இப்போ உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம், இதுதான் மாய வாழ்வு. என்னைக்கு இருந்தாலும் போகத்தான் போகிறோம்னு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் நம்மை நிலை நின்னவர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எப்போதும் இருக்க போகிறவர்களாக ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. ரோமச மகரிஷின்னு சொல்லுவார்கள். அவர் உடம்பு முழுக்க முடியாதான் இருக்குமா. அவர் பெரிய தவமெல்லாம் இயற்றினார். யாரோ பிரம்மாவோ யாரோ ஒரு தேவத்தை எதிர்க்க வந்துட்டார். என்ன வரம் வேணும்னார். உனக்கு என்ன இஷ்டமோ கொடுன்னு அவர் கேட்டார். அவர் அப்படியே பார்த்துட்டு வேடிக்கையாக வரம் கொடுத்தாராம். உன்னுடைய உடலிலே எத்தனை ரோமங்கள் உண்டோ அந்த ரோமங்கள் அனைத்தும் உதிர்ந்த பிற்பாடு நீ மேலுலகம் வருவாய். அது வரைக்கும் நீ இங்கே தான் இருப்ப. அது பல லட்சம் கோடி ஆண்டுகள் சும்மா இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்கோ. ஏன்னா அத்தனை ரோமங்களும் உதிர்ந்த பிற்பாடு தான் அவர் பிராணனே போகும்னால் பல லட்சம் கோடி ஆண்டுகள். அவர் அந்த இதெல்லாம் வாங்கிவிட்டார். அவர் நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். சிஷ்யாலாம் வந்துட்டா. அதில் ஒரு சிஷ்யர் கேட்டாராம், ஒரு சாதாரண குடிசையில் இருந்துட்டு இருக்கார் நம்ம ஆச்சாரியர், அவருக்கு ஒரு திருமாளிகை என்ன ஓஹோன்னு கட்டித்தர வேண்டாமான்னுட்டு, நல்லதாக ஒரு வசதியோட ஒரு வீடு உங்களுக்கு கட்டித்தரலாமா? அதுக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் என்னத்துக்கு, மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள்னாராம். நம்மளை போல் 70 வருஷம் 80 வருஷம் இருக்கிறவன் அதை சொல்லலை. நம்மளை போல் 70 வருஷம் 80 வருஷம் இருக்கிறவாள்லாம் 2 வீடு 3 வீடு 4 வீடு 5 வீடு யாருன்னா ஒருத்தர் எங்கேயும் வந்து 5 சாவி கொடுத்தா நான் வேண்டான்னு சொல்லுவேன். உங்களெல்லாம் விட்டுடுங்க, நான் ஏன் உங்களை இழுக்கணும்? இப்போ என்னையே சொல்லிக்கிறேன். இங்கேயே வந்து நீங்கள் 5 நாள் உபன்யாசம் பண்ணீங்களோ இல்லையோ, நாங்கள் 5 பேர் எங்கள் வீடுகளை உங்களுக்கு கொடுத்துடலான்னு இருக்கோன்னு சொன்னால், நான் மாமிகிட்ட போய் என்ன சொன்னீங்க, 10 நாள் கூப்பிட்டுருக்கூடாதா? இந்த மாதிரி 5 நாள் கூப்பிட்டு 10 நாள் கூப்பிட்டுருந்தா 10 வீட்டு கொத்துச்சாவி எடுத்துன்னு நான் ஜம்முன்னு போயிருப்பேன் இல்லையோன்னா, அப்போ கொத்துச்சாவி வாங்கிட்டு போச்சே என்ன சுவாமி ஒரு 700 வருஷம் இங்கே இருப்பீரன்னா,
இங்கே 70 தாண்டறதுக்கே மூச்சு முட்டுறது, இல்லை 700 எங்கே போகிறது இப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? அதுக்காக நான் வேண்டான்னு சொல்ல போகிறேன்னா? ஆனால் அந்த ரிஷி என்ன சொன்னார் பாருங்கோ, அவர் உடம்பில் இருக்கிற மொத்த ரோமங்களும் உதிர்றதுக்கே பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகும், அவருக்கு வீடு கட்டி தரேன்னா அவர் என்ன சொல்கிறார்? இப்போ இருக்கும், எப்போ போகிறோன்னு தெரியாது, இதில் வீடு வேற எதுக்குங்கிறார் அவர். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அந்த நிலையாமை தான் நிலையானதுன்றதை அதை புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாரோ இல்லையோ அவர். அப்போ அந்த மாய வாழ்வு இருக்கிறவன் என்ன நினச்சிக்கிறான், என்றைக்கும் இருப்போம். எங்கோ ஒரு விஷயம் படித்தேன்,